ஹாய் ஹலோ நண்பர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹண்டட் ஹவுஸ். அந்த ஹண்டட் ஹவுஸில் ஒரு பேய் இருக்குது. ஒரு பேய் இருந்து கட்டுது. யாரெல்லாம் அங்கே போனாங்களோ அவங்கள கொடூரமாக கொள்ளுது. சின்ன குழந்தைங்க விளையாட்டுத்தனமாக போனவங்க திருப்பி வந்ததா சரித்திரமே இல்லை. அதேமாரி பெரியவங்க போகிறாங்க, அவங்க திருப்பி வராங்களா இல்லையான்னு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு ஹண்டட் ஹவுஸை காட்டுறாங்க, அதில் பேய் நிற்கிற மாரி காட்டுறாங்க. அந்த ஹண்டட் ஹவுஸ்க்கு இந்த சின்ன பசங்க அதெல்லாம் போகிறாங்க. ஒரு க்யூரியாசிட்டியால் பேய் இருக்குன்னு சொல்கிறாங்களே, போய் பார்க்கலான்னு. ஆனால் அவங்க திருப்பி வரல. அதனால இந்த ஊர்நாட்டுக்காரங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கே பேய் இருக்குது, யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு. அந்த பேய் உள்ளே இருந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்குது. இந்த ஊர் சொன்னமே பேச ஆரம்பிச்சிருச்சு. அந்த பங்களாவுக்கு யாருமே போனதே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க அந்த பங்களாவை பற்றி தெரிஞ்சு பேச ஆரம்பித்தாங்க. நம்ம போய் அங்கே திருடிட்டு வரலான்னு போகிறாங்க. போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க கூட என்ன நடக்குதுனாக்கா உள்ளார என்ட்ரி அடிக்கிறாங்க. அப்போது அந்த பங்களா வித்தியாசமாக இருக்குது. பேய் வந்து நிற்கிது. பேய் வந்து நின்னதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க அந்த இடத்துல பயங்கரமான ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துல உண்மையாலுமே பேய் இருக்குங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னன்னானே தெரியல. கடைசி வரைக்கும் அந்த ஹண்டட் ஹவுஸாகவே இருக்குது இந்த வீடியோ. ஹாய் ஹலோ நண்பர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹண்டட் ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நைட் டியூட்டியில் யார் வேலை செஞ்சாலும் ஒரு பேய் வசியம் பண்ணி கூப்பிட்டு அவங்கள கொடூரமாக கொள்ளுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஒரு பேய் வந்து அந்த ரயில்வே ட்ராக்கில் படுத்துக்கிட்டே கூப்பிடுது அவங்கள வசியம் பண்ணி. அந்த சமயத்தில் இந்த ஆம்பளை இது என்னடா இது ஏதோ ஒரு வித்தியாசமான உருவமாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறமேட்டுக்கு நடந்து போக ஆரம்பிக்கிறான். போனவுடனே அந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டான். மாட்டினோடனே அந்த பேய் கொடூரமாக அவனை கொன்று தீத்துடுது. தலை தனியாக காலு தனியாக. அதேமாரி வேற ஒருத்தன் வேலைக்கு வரான். அவனையும் வசியம் பண்ணி கூப்பிடுது. அவனும் அந்த பேய் வசியத்தில் போகிறான். போனதுக்கப்புறம் அவனும் செத்துட்டான் கொடூர முறையில். அதேமாரி அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஹண்டடாக இருக்கும். யாரெல்லாம் அந்த இடத்துல வேலை செய்ய வராங்களோ அவங்கெல்லாம் கொடூரமாக அந்த பேய் கொல்லுது. யாரெல்லாம் அந்த டார்கெட்டில் வராங்களோ அதேமாரி இன்னொருத்தவன் டார்கெட்டில் வந்ததுக்கப்புறம் அவனையும் கொடூரமாக கொன்று தீர்த்துருச்சு. அந்த இடத்துல யார் வேலை செய்ய வந்தாலும் எல்லாத்தையும் கொடூரமாக வித்தியாச முறையில் கொல்லுது. அடுத்தது வேறு ஒருத்தன் வந்துட்டான், அவனும் அதே நிலைமையில் போகிறான். இந்த வித்தியாசமான ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தட் டேக் கேர். பாய் ஆல்.